ஹாய் மக்களை, வெல்கம் டு ஹிமான்சியூ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தைப்பேல ஒரு இடத்துல கிரிக்கெட் விளாட வந்திருக்கோம். இது தைவான் தெலுங்கு அசோசியேஷன் இந்த டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்ம இதில் நான் செமியில் நம்ம டீம் தோத்துட்டோம். இப்போது ஃபைனல் ஒரு டீம் விளாண்டுட்டு இருக்காங்க. இங்கே இதுதான் நம்ம தைப்பே கிரவுண்டு. ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ப்ரோ கூகுள் ப்ரோ ஓவர் போட்டுட்ருக்காங்க. 4 ஃபஸ்ட் பாலே 4 அடிச்சிருக்காங்க. நிறையா பேர் இங்கே வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். தெலுங்கு அசோசியேஷன், இது தைவான் தெலுங்கு அசோசியேஷன் இது பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே இது பார்த்தோம் அப்படின்னா இந்த உகாதி செலிப்ரேஷன் அந்த நிறையா இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது ஆப்போனன்ட் டீமு. இந்த வியூவை பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த கிரவுண்டு பார்க்குறதுக்கே. இது தைப்பேல ஒரு நல்ல ஒரு கிளாஸான கிரவுண்டு. இந்த கிரவுண்டை சுற்றிலும் பாருங்கள், வேறு லெவல் செம்ம மாசாக இருக்கும். அங்கே பாருங்கள், நம்ம இப்போ பவுண்ட்ரிக்கு வெளியே தான் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், ஏதோ ஒரு ஸ்கோர் கார்டில் ஏதோ ஒரு இது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே இந்த தெலுங்கு அசோசியேஷனில் இருக்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதான் ட்ராஃபி. நிறையா ட்ராஃபிஸ் இருக்குது. பன்னெண்டு ஓவருக்கு ஆப்போனன்ட் டீம் 63 ரன்னுக்கிட்ட எடுத்திருந்தாங்க. பார்ப்போம். ஆக்சுவலாக ஆர்கனைசிங் டீம் தான் இப்போ ஃபைனல் ஆடிட்டுருக்காங்க. அவங்க தான் பவுலிங் போட்டுட்ருக்காங்க. இந்த கப்பு ஆல்மோஸ்ட் அந்த தெலுங்கு தைவான் அசோசியேஷன் இந்த டோர்னமெண்ட்டை கடந்த 5 வருஷமாக ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. 5 வருஷமாக ஆர்கனைசிங் டீமை தான் கப் அடிச்சிட்ருக்கு. இது 6வது வருஷம். பார்ப்போம் இந்த வருஷம் யார் கப் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்கனைசிங் டீம் தான் பவுலிங் போட்டு பேட்டிங் டீம் அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், பவுலிங் போடுறது நம்ம கோகுல் ப்ரோ சூப்பராக பவுலிங் போட்டுருக்காங்க. நம்ம லாகானா இருக்காங்க பவுலிங்கில், பழனி அண்ணா இருக்காங்க, சதீஷ் ப்ரோ இருக்காங்க. நிறைய பேர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதேமாதிரி ஹிட்டிங் ஆடுறதுக்கு ஆப்போனன்ட் டீமில் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ரெட் டென்னிஸ் பால் டோர்னமெண்ட்டு மேட்ச் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. பார்ப்போம் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இதே டீம் சென்ட்ரல் தைவான் டோர்னமெண்ட்டில் செமிஃபைனலில் இருக்காங்க. அடுத்த வாரம் அடுத்த டோர்னமெண்ட் இருக்குது. பேக் டு பேக் கப் அடிப்பாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கிரவுண்டில் விளாடவே சூப்பராக இருக்கும். சுற்றிலும் பசுமையாக இருக்கும். நிறைய டோர்னமெண்ட் இங்கே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. பக்கத்தில் பார்த்தோம் கீப்பர் கேட்ச் ஆச்சு. ஆனால் பண்ணலாம். இன்னும் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கேன் அம்பையர் கூட. ஆக்சுவலாக அம்பையர் டிசிஷன் தான் ஃபைனலு.
எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி அவுட் ஆச்சு நான் என்ன சொல்லிட்டு. இப்போ அம்பையர் கொடுத்துட்டாங்க. அம்பையர் கொடுத்து வந்து ஆக்சுவலாக வந்து ஃபைனலு கிரவுண்டோட ஒரு பியூட்டியே வந்து இங்கே பாருங்கள். நிறைய பேர் வந்து சுற்றிலும் நம்ம வந்து சைக்கிளிங் போகலாம். சைக்கிளிங் ஜாக்கிங் வந்து மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க. ஃபைனலாக பேட்ஸ்மேன் வந்து வெளியே வந்துட்டாங்க. ஐயோ கேட்சு நிறைய கேட்சு விட்றான். இங்கே பாருங்கள், இதோட இது வந்து 3வது ஃப்ளைட்டு. நிலா ஃப்ளைட். கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. செம்மையாக வெயில் அடிக்குது. நம்ம லோக்கி உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காரு. பாருங்க, குருவிகள்லாம் வந்து உட்காந்து கிரிக்கெட் பார்த்துட்ருக்கு. வெயில் வெளுத்துட்ருக்கு. பேட்டிங் செம்ம ஃபீல்டிங் பண்ணாப்புல நம்மளால். 33 இன்னும் 33 தான் அடிக்கணும். பாருங்க, எல்லாருமே ஆடியன்ஸ்லாம் உட்காந்து கிரிக்கெட் பார்த்துட்ருக்காங்க. ஆர்கனைசிங் டீமு 6 ஓவர் வந்து முடிஞ்சிடுச்சு. டீ பிரேக்கு. அடுத்த 6 ஓவருக்கு வந்து இன்னும் 30 அடிக்கணும். 6 பாலுக்கு 13 அடிக்கணும்.
வீடு கொடுத்துட்டாங்க. அந்த ஏரியா ட்ரை பண்ணுறது கரெக்டாக. 5 பாலுக்கு 13 அடிக்கணும். பார்ப்போம். அவுட்டு கொடுத்துட்டாரு. ரைட் த பேட்ஸ்மேன். 5 பாலுக்கு 12 அடிக்கணும். சிங்கிள். மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஒரு பாலுக்கு வந்து 9 ரன்னுக்கிட்ட அடிக்கணும். வெற்றி கொண்டாடிட்டு இருக்காங்க. மேட்ச்சு முடிச்சு. அதான் வந்து ஒப்போனன்ட் டீமு. இது வந்து பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். போய் அவங்க டீம் வந்து ஃபைனலாக வந்து கை கொடுத்துட்டு போவாங்க. கிரிக்கெட்டோட ஸ்பெஷலாக இதுதான். தோத்தாலும் ஜெயிச்சாலும் வந்து ஃபைனலாக எல்லோருமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகி நம்ம வந்து இது பண்ணிட்டு போகணும். பாருங்கள் எப்படி லைனில் இது பண்ணுறாங்க. ஒரு விக்கெட் காலையில் போட்டு சும்மா முடிச்சு விட்டீங்க போங்க. அங்க ரெண்டு ப்ரோ இவ்வளவுதான் ஸ்லெட்ஜ் பண்றாங்கல்ல ப்ரோ, எனக்கு சரியான வெறி ஆயிடுச்சு. இங்க பாருங்க ஃபுல்லாவே இதெல்லாம் இருக்காங்க. ராஜு பாருங்க, இது வந்து இப்படி வச்சிருக்காங்க. இதுதான் பிச்சு.
இதே போட்டு ஒட்டியே வச்சுருக்காங்க இந்த கிரவுண்டில். பிச்சு ரொம்ப இதாக இருக்குது. கிரவுண்டு வந்து செம்ம அழகாக இருக்குது. பாருங்கள், தைப்பை பஸ்ஸு பக்கத்தில் ஏர்போர்ட்லாம் இருக்குது.